பாண்டியன் வீட்டுக்கு போன மீனா அரக்க பறக்க தட்டு எடுத்துட்டு வந்து இட்லியும் சாம்பாரும் ஊற்றி கபா கபான்னு சாப்பிட்றாங்க. எல்லார் மூஞ்சிலையும் பல்பு 100 வாட்ஸா ஜொலி ஜொலி ஜொலிக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. பொறுங்க பொறுங்க, இப்போ 2 இட்லியை சாப்பிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்குலாம் பதில் சொல்கிறேன், பொறுமையாக பேசலாம். நான் 1 ஹவர் பர்மிஷன் போட்டிருக்கேன். பொறுமையாக சாப்பிட்டு உங்ககிட்டலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போவேன்னு சொல்கிறாங்க. துக்கத்தெல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி புதைச்சி வச்சிருந்த மீனா ஏதோ ஒரு 2 இட்லியை ஆசையாக சாப்பிட்டுட்டு இருக்கு. அது கூட பொறுக்கல இந்த மயிலுக்கு. உடனே, ஏன் மீனா, உங்க வீட்டில் நீ சமைக்கலையா? இல்லை. டீ வச்சு கூட குடிக்கலையா? இல்லை. எதுக்கு இந்த பொறாமை இந்த மயிலுக்கு? இது மயிலா கொசுவானே தெரியல. ஏதோ ஆசையாக கதிரோடைய ஒய்ஃப் கூட பேசிக்கிட்டே ஜாலியாக ரோட்டில் போயிட்டுருக்கு மீனா. அது கூட செந்திலுக்கு பொறுக்கல. உடனே ஃபோன் அடிச்சு, மீனா எங்கே இருக்க? அதை பாரு, பால் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன், வா சீக்கிரம் சமைச்சிட்டு காஃபி வை வா அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே மீனா, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்னா சாப்பாடு? நான் அத்தை வீட்டில் சாப்பிட்டேன். நீ என்னத்துக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் போன? எனக்கு என்ன சமைக்கல? அப்போ நான் எங்கே சாப்பிட்றது? நீங்கள் எங்கேயே சாப்பிட்டுக்குங்க, எனக்கு என்ன வந்துச்சு? உடனே வந்து செந்தில் கத்து கத்து கத்துறான். நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போன? உடனே மீனா, கதிர் ஒய்ஃப் இருக்கு, அதனால அப்பாவி மாதிரி அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அதுவும் ஆஃபீஸ் கிளம்பிருச்சு. கடையில் மிஸ்டர் பாண்டியனும் சரவணும் தவிர வேறு யாருமே இல்லை. பழனி கொஞ்ச நாள் கழிச்சு வராரு. வரும்போதே காலில் அடி. என்னாச்சோ ஏதாச்சோ பாண்டியன் பதறி போகிறாரு, சரவணனும் பதறி போகிறாரு. எனக்கு எதுவும் இல்லை மச்சான், காலில் குதிகாலில் தான் அடிபட்டிருக்கு, வீக்கம் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னு அப்படி சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் பொறுமையாக உட்கார வச்சு, சரவணா நீ பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அந்த டைம் தான் பொறுமையாக வராங்க மயிலும் அவங்க அப்பாவும். பா என்னப்பா டைம் ஆகுது, என்ன டைமுக்கு நம்ம வர சொல்லியிருக்கோம், எப்போ வராரு பாருங்க இந்த மனுஷன். சண்டை பிரச்சனைலாம் வேணாடா, விட்றா, அவங்க எப்போனாலும் வந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு பாண்டியனும் பெருந்தன்மையை விட்டுட்டு போயிடுறாரு. ஆடி அசைஞ்சு பொறுமையாக வந்த மயிலோடைய அப்பாவுக்கு என்ன குசும்பு பாருங்களேன். பழனியே கால் அடிபட்டிருக்காரு. என்னப்பா தம்பி வெட்டியாக உட்காந்துட்டு இருக்க, இருக்கிற வேலையை செய்ய மாட்டியா, வேலைலாம் பாரு, அப்படி அப்படியே இருக்குன்னு முதலாளி கணக்காக பேச்சு பேசுகிறாரு. இல்லைங்க, இவருக்கு அடிபட்டிருக்கு, அதனால தான் உட்காந்துட்டு இருக்காரு சரவணன் சொல்ல. சரி சரி, ஒன்றும் ஆகலை, நீ வேலையை எடுத்து பாரு சொல்லிட்டு இவர் போய் கல்லால் போய் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றாரு. கல்லாவை திறந்து பார்த்துட்டு, ஓஹோ கலெக்ஷன் காலையிலே அள்ளிச்சா, பரவாயில்லையே, நல்ல கலெக்ஷன் தான் வந்திருக்குன்னொடனே சரவணனுக்கும் வந்துச்சு. உடனே நீங்கள் எந்திரிங்களேன் கொஞ்சம் சொல்லிட்டு அவரை எழுப்பிட்டு பழனியை தூக்கி போய் அங்கே உட்கார வச்சிட்டாரு. உடனே மயிலுக்கு கோவம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து, ஏன் சித்தப்பா, உங்களுக்கு தான் கால் வலி சரியாக போச்சுல, கொஞ்சம் எந்திரிங்களேன், எனக்கு உடம்பு வலிக்குது, நான் உக்காஞ்சிக்கிறேன்னொடனே பழனியும் மனசு உடஞ்சி போய் எந்திரிச்சு போயிடுறாரு. மயிலம்மா அழகாக போய் உக்காஞ்சிக்கிட்டாங்க. சரவணனுக்கு கோவம் தாங்க முடியல. மாமா நீங்கள் வீட்டுக்கு போங்க, கடை வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு.